ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சத்து மாவில் இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மாவை சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு அடி கனமான பாத்திரத்துக்கு மாவை மாற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு மாவு பாத்திரத்தை வச்சு நல்லா கிண்டி கொடுக்கலாம். மாவை கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுபட்டாச்சு, அதை எடுத்து இப்போ மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சர்க்கரை தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சாச்சு, அடுப்பை அணைச்சிடலாம். சர்க்கரை பாகை கொஞ்சம் ஆற வைக்கலாம். அப்புறமா வறுத்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் சர்க்கரை பாகை அரித்து சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கிண்டி கொடுக்கணும். இடியப்ப மாவு பிசைகிற மாதிரி இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறுனதும் கையில் எண்ணெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இட்லி தட்டில் துணியை விரிச்சிக்கலாம். அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அப்புறமா இடியப்ப குழலில் இந்த உருண்டையை போட்டுக்கலாம். இடியப்பம் பிழிஞ்சிக்கலாம். இடியப்பம் புழிஞ்சாச்சு, இதை இட்லி சட்டியில் வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். இடியப்பம் வெந்தாச்சு. சத்து மாவு இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தட்டை பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இடியப்பத்தை பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
அப்புறமா இதுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பூவை ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பாலை. சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த தட்டு இடியப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.